பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 27வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கும் தப்பலாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என கண்பானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுதல். இந்த வசனத்தில் சாலமோன் கர்த்தருக்கு பயப்படுவதை பற்றி அவன் சொல்லுகிறதை கவனிக்க முடியும். கர்த்தருக்கு பயப்படுகிறதல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயம் என்பது பயமுறுத்தும் ஒரு காரியம் அல்ல. ஆனால் இந்த இடத்துல கடவுளுக்கு நாம் கொடுக்கிற மரியாதை அல்லது கடவுளுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்பது தாங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நீங்கள் யாத்திராகமம் 20வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார் என்றார். தேவன் வானத்திலிருந்து பேசுகிறாருங்க. அவருடைய சத்தத்தை ஜனங்கள் கேட்க மறுக்கிறார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க? நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோடு பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்கிறார்கள். தேவன் பேசினா செத்து போவோமா? அப்போது தேவனுக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தைக்கு அவங்க தங்களை அர்ப்பணிக்கலை, தங்களை தாழ்த்தலை. அவங்களுக்குள்ள இருந்தது எல்லாமே ஒரு பயம். நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்பீங்க அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூட ஞானத்தையும் போதகத்தையும் என்ன செய்கிறார்கள்? அசட்டை பண்ணுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என கண்பானவர்களே, நாம் தேவனுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறது அல்லது தேவன் மேலே நீங்கள் வைக்கிற நம்பிக்கை, கீழ்ப்படிதல், அது என்ன செய்யும் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, மரண கண்ணிக்கும் நீங்கள் என்ன செய்யலாம்? நீங்கள் தப்பலாம். அது நீங்கள் தேவனுக்கு முன்பாக உங்களை ஒப்பு கொடுக்கிறது என்ன செய்யும் தெரியுமா? தேவனோடு கூட க்ளோரிட்டிருக்கார், அவருடைய அன்பில் உங்களை என்ன செய்து அது இணைத்து விடுங்க. அப்போ தேவனுக்கு பயப்படுதல் அப்படிங்கிற ஒரு காரியம், கடவுளுடைய சித்தத்திற்கு அவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு நாம் கீழ்ப்படியும் போது அது நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறது தெரியுமா? ஒரு மொழிபெயர்ப்பில் சொல்லுது, அது உயிரை கொடுக்கும் நீரோடையை உருவாக்குமா. நீங்கள் நம்புகிற காரியத்தில் அது ஒரு ஜீவனை உண்டாக்குகிறது. உருவாக்குனவரிடத்தில் நம்மை இணைக்கிறதுங்க. சொல்லிட்டுருக்கா? என கண்பானவர்களே, இந்த கால வேளையில் நம்ம அநேக காரியங்களில் நம்ம தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கறதில்ல, தேவனுடைய வசனத்திற்கு நம்ம கீழ்ப்படுகிறதில்ல. அதனால தாங்க அநேக பிரச்சனைகளை நம்மளால் மேற்கொள்ள முடியலை. யோவான் 10:10 வாசிக்கும்போது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும்
அது பரிபூரணமும் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு உங்கள் காரியத்தில் பரிபூரணத்தை கொடுப்பதற்காக, உங்களுக்கு ஜீவனை கொடுப்பதற்காக நான் வந்தேன்னு சொல்கிறார். அப்போ தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை என்ன தெரியுமா? உங்களை தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறது தாங்க, கீழ்ப்படுகிறது தாங்க தேவனோடு கூட, நான் இப்படி சொல்கிறேன், உங்களை உருவாக்கினவரோடு கூட உங்களை இணைக்கும். நீங்கள் இணைக்கப்படும் பொழுது வேதம் சொல்லுகிறது, மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் சரி, மறைவாக இருக்கிற எல்லா மரண கண்ணிக்கும் கர்த்தர் உங்களை விலக்கி காப்பார். செபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த நாளில் உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா மரண கண்ணிக்கும் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.